சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 3/4/2019 இன்றைய முறையின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. பாபா கிட்ட புத்துணர்வு அடையிறதுக்காக வந்திருக்கிறோம். இங்கே அதாவது மதுபனில் புத்துணர்வு அடையிறதுக்காக வந்திருக்கிறீங்க. உலகியல் வைப்ரேஷன்லேருந்து தூர விலகி இருக்கிறீங்க. அப்படி விலகி சத்தியமானவரோடு உண்மையான தொடர்பு சங்கம் உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா? வெளி உலக எதிர்மறை வைப்ரேஷன்லேருந்து விலகி வந்திருக்கிறீங்க. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கோங்க. கேள்வி: பாபா குழந்தைங்க முன்னேற்றத்துக்காக என்ன அறிவுரை கொடுக்கிறார் அப்படின்னா, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்குள்ள தேவையற்ற உலகியல் விஷயங்களை பற்றி பேசாதீங்க. உலகியல் விஷயமே இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது கூட தேவையில்லாத விஷயந்தான். அதை பற்றி பேசாதீங்க. வழக்கமாக பேசுகிறாங்கன்னா, சாப்பிட்டீங்களாங்க, பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னா, வேலைக்கு போகிறான்னா, கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை வந்துச்சா, இதெல்லாம் உலகியல் விஷயங்கள். உலகியல் மக்கள், கலியுக மக்கள் பேசுகிறது. நம்ம பேச வேண்டியதுன்னா, பாபா நினைவில் இருக்கிறீங்களா, பாபா இன்றைக்கி என்ன சொன்னார், எவ்வளோ நேரம் நினைவு பண்ணிங்க, இதே தான் நம்மளுடைய இது. அடுத்த சேவை என்ன இருக்குது, என்னென்னலாம் பிளான், இதை பற்றி மட்டும்தான் பேசணும். ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் நம்ம வாயிலிருந்து வெளிப்படணும். சரி, உலகியல் விஷயத்தை வேறு யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா கேட்டும் கேட்காதவராருங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். உங்களுக்குள்ளே அது தங்கவே கூடாது. நல்ல குழந்தையாக இருந்தால் தன் சேவை முடிஞ்ச உடனே அப்படியே பாபா நினைவில் மூழ்கிடுவாங்க. அப்படியே பாபா நினைவில் ஐக்கியமாகிடுவாங்க. அப்படியே அந்த போதையில் மூழ்கிடுவாங்க. ஆனால் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தேவையற்ற வீண் விஷயத்தை கேட்குறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப குஷியாக கேட்குறாங்க வீண் விஷயத்தை. இதனால் நிறைய நேரம் வீணாகுது, முன்னேற்றம் ஏற்படாமல் போயிடுது. அதனால் உலகில் விஷயத்தை பேசாதீங்க, கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமானது இது இல்லை. என்னென்ன பண்ணணுன்றதோட என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலகில் விஷயம் உலகில் வாழ்க்கை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போயிடும். அதுக்கு தான் அதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. பாபா 2 தடவை ஓம் சாந்தி அப்படின்னு சொன்னால் கூட சரிதான். ஏன்னா அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஓம் சாந்தியோடைய அர்த்தம் தெரியும். என்னது? நான் அமைதியான ஆத்மா. ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா அமைதி, என்னுடைய சுய தர்மம். என்னுடைய சுய தர்மமே அமைதி. அதை போய் காட்டில் தெரியறதுனாலலாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் என்னை உணர்ந்து இருந்தாலே அந்த அமைதியை அனுபவம் பண்ண முடியும். ஏன்னா அப்பா சொல்கிறார், நான் அமைதியானவன். இது ரொம்ப ஈஸி உணர்றதுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, மாயையோட யுத்தம் என்ன பண்ணுறது, அதை கொஞ்சம் கஷ்டமாக்கி விட்டுடுது. இல்லாட்டினா அமைதியை உணர்றது பெரிய கஷ்டம் கிடையாது. மாயை மட்டும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுடணும். மாயை எப்படி வரும், அந்த வீண் பேச்சு அது மூலமாக தானே வரும். அதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு எல்லையற்ற சிவத்தந்தையை தவிர இந்த ஞானத்தை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் ஞானத்தின் கடல். தேகதாரியை ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தை படைக்கிறவர் தான் உலகத்தை பற்றி முழு ஞானம் கொண்டவராக இருப்பார். அதனால் அவர் தான் இந்த உலகத்துடைய ஆரம்பம், இடை, கடைசி எல்லாத்தையும் 3 காலத்தையும் நமக்கு கொடுக்குறார். அந்த ஞானத்தை நம்ம அப்பா கிட்டேருந்து வாங்குகிறோம். சில நல்ல குழந்தைங்க கூட, விசேஷமான குழந்தைங்க கூட இந்த விஷயத்தை மறந்துடுறாங்க. ஏன்னா அப்பாவுடைய நினைவு பாதரசம் மாதிரி இருக்குது. பாதரசம் ஒட்டாது கையில் இல்லையா? ஸோ அந்த ஒரு திரவம் மட்டும்தான் கையில் ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி அப்பாவுடைய நினைவு ஆட்டோமேட்டிக் புத்தியில் டக்குன்னு வழுக்கிட்டு போயிடுது. எப்படி ஸ்கூலில் குழந்தைங்க வரிசைக்கிரமமாக இருப்பாங்களோ
அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கிறாங்க. இதே ஸ்கூலில் ரேங்க் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் இந்த மாதிரி நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சத்தியுகத்தில் மார்க் ரேங்க்லாம் இருக்காது போல இருக்குது. ஸோ அதோடைய நினைவாக தான் இப்போ கலியுக இறுதியில் அப்படி சிஸ்டம் வந்துச்சு இல்லையா. ஸ்கூலில் கூட ரேங்க் கிடையாது, கிரேட் சிஸ்டம் போடுறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஸ்கூல் தான். ஆனால் இங்கே நடத்தப்படுற பாடத்தை புரிஞ்சுக்கணும்னா பயங்கர புத்திசாலியாக இருக்கணும், விசால புத்தி இருக்கணும். அரை கல்பமாக பக்தி நடந்துச்சு. பக்தி ஃபுல்லாகவே அது பொய் தான். அந்த பக்தி முடிஞ்ச பிறகு தான் ஞானக்கடலே ஞானத்தை கொடுக்குறார். பக்தி மார்க்கத்தை சார்ந்தவங்க யாராலையும் ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா பக்தி மார்க்கத்தை சார்ந்த அத்தனை பேரும் மனிதர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கும்பிட்ட அத்தனை பேரும் மனிதர்கள். அவங்க ஞானத்தை கொடுக்க முடியாது. அப்போ சிவபாபா கூட பக்தர் தானே அப்படின்னா கிடையாது. சிவன் யாரை நினச்சி பக்தி செய்வார் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் சங்கர் சிவன் சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி சிவலிங்கம் இருக்குது. இப்போ அவர் யாரை நினச்சி தவம் பண்ணுறாருன்னு வருது. அப்போ நம்ம சொல்லணும் சிவலிங்கம் வச்சு பண்ணுறாருனாலே அவர் சிவன் இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லையா. ஸோ சிவனை நினைத்து தியானிக்கிறவங்க சிவனாக கடவுளாக ஆக முடியாது. அதே மாதிரி தான் பைபிளில் இயேசு பரமபிதாவேன்னு கூப்பிட்டாரு. யாரை பார்த்து கூப்பிட்டாரு இல்லையா. ஸோ அப்போ பக்தி செய்கிறார் அவரும். அப்போ பக்தி செய்கிற எல்லாருமே மனிதர் தான். சிவபாபா மட்டும்தான் பக்தி பண்ணுறது கிடையாது. அவர் மட்டும்தான் தந்தை. அவருக்கு தேகமே கிடையாது. ஏன்னா தாயின் கருவழியாக அவர் பிறக்கிறது கிடையாது. பிறந்தால் தானே தேகம் எடுக்க முடியும். அவர் யாரையும் பக்தி பண்ணுறது கிடையாது. மற்ற எல்லா தேகதாரிகளும் கண்டிப்பாக பக்தி பண்ணுறாங்க. ஏன்னா எல்லோரும் படைப்புகள். படைப்பவரோ ஒரே ஒரு தந்தை தான். இந்த கண்ணால் பார்க்குற எல்லாமே படைப்புகள் தான். அது சித்திரங்கள் உட்பட எல்லாமே படைப்புகள் தான். படைப்பவர் கிடையாது. ஆனால் இதை அடிக்கடி மறந்து நம்மளுடைய புத்தி வேறு எங்கேயாவது மாட்டிக்குது, அல்லது பார்க்குறவங்கள கடவுள்னு நினச்சிக்கிறோம். பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு ஆஸ்தியை தந்தை மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. என்ன அந்த ஆஸ்தி? அப்படி என்ன ஆஸ்தியை கொடுக்குறார்? வைகுண்ட ராஜ்யத்தை கொடுக்குறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, அதை கொடுக்குறார். இப்போ 2000 வருஷம் 2500 வருஷம் இருந்தது ராஜ்யம். சூரியவம்ச ராஜ்யமும் சந்திரவம்ச ராஜ்யமும் இருந்தது. இது நேற்றைய விஷயம். பாபாவுடைய பார்வைக்கு 2500 வருஷம் பகல், 2500 வருஷம் இரவு. ஸோ நேற்று இருந்துச்சு, இதோ இப்போ மறுபடியும் வரப்போகுதுன்றார். இதை வேறு யாரும் சொல்ல முடியாது கடவுளை தவிர. அவர் தான் பத்தித்த பாவனன், எல்லோரும் தூய்மையாக்குவார். இதை நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனால் அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பாபாவே சொல்கிறார், கோடியில் சிலர் மட்டும்தான் இந்த ஞானத்தை புரிஞ்சிக்க முடியும். நம்ம தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. சக்கரம் பற்றி பாபா புரிய வைக்கிறார். அது முழு உலகத்துக்கான ஞானம் இல்லை. எல்லா மதத்தினரும் வந்துடுது சக்கரத்தில். ஏனிப்படியும் நல்ல படம் தான் இருந்தாலும் அதை எல்லாரும் ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அதில் வெறும் பாரதத்தின் விஷயம் தானே இருக்குது, எங்கள் நாட்டெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. பாபா சொல்கிறாரு, கல்யாண மண்டபம் கட்டுறவங்களுக்கெல்லாம் திருஷ்டி வச்சு புரிய வைங்க இந்த ஞானத்தை, திருஷ்டி கொடுத்து. ஸோ அப்போ அந்த மண்டபத்தை பிடிச்சி நம்ம சேவை செய்யலாம், ஃப்ரீயாகவே கூட கிடைக்கும். போக போக இந்த விஷயங்கள் எல்லோருக்கும் பிரியமானதாக ஆகிடும்.
ஆனால் முதல்ல குழந்தைகளாகி நீங்கள் தான் புரிய வைக்கணும். எல்லாருக்கும் புரிய வச்சதுக்கப்புறம் தானே ப்ராப்ளம் ஆகும். ஸோ புரிய வச்சுக்கிட்டே இருங்க. பாபா போய் ஒவ்வொரு குழந்தைக்கா போய் புரிய வைக்க மாட்டார், நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஏன்னா ஆஸ்தி நீங்கள் தானே அடையிறீங்க. உங்கள் மூலமாக தானே அவர் சொர்க்கத்தை உருவாக்குறாரு. அப்போ உங்கள் மூலமாக தான் இந்த ஞானத்தையும் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் தான் புரிய வைக்கணும். பாபாவே புரிய வச்சுக்குவார் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. பகவானுடைய வாக்கு, பூஜாரிகளை பூஜைக்குரியவர்கள்னு சொல்ல முடியாது இல்லையா? துவாபர கலியுகத்தில் பக்தி செய்கிறோம், பூஜாரி ஆகிடுறோம். நம்ம சத்தியுக திரேதாயுகத்தில் தான் பூஜைக்குரியவராக இருக்கிறோம். கலியுகத்தில் ஒருத்தர் கூட பூஜைக்குரியவர் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் கூட தூய்மையாக இருக்க முடியாது இல்லையா? பரந்தாமத்திலிருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் முதல் பிறவியே எடுத்தால் கூட பூமிக்கு வந்தோடனே அதை வந்து தூய்மையாக்க வச்சிடும். ஸோ மிக உயர்ந்த தர்மம் இந்த ஆதிசநாதன தேவதா தர்மம். அதை ஸ்தாபனை பண்ணுறவர் அனைத்திலும் உயர்ந்தவர். அவர் எப்பவுமே பூஜைக்குரியவராக இருக்கிறவர் சிவபாபா. ஆனால் நாம் அரைக்கல்பம் பூஜைக்குரியவர்களாக இருந்துட்டு பிறகு அரைக்கல்பம் பூஜாரி ஆகிடுறோம். ஸோ சிவபாபா வந்து மறுபடியும் நம்மளை பூஜைக்குரியவராகிறார். இந்த பிரம்மா பாபா கூட இதுக்கு முன்னாடி பல குருமார்களை தேடி போனார். இப்போ தான் தெரியுது குருவை தேடினது பக்தி மார்க்கம் இல்லையா? குருவை நீங்கள் தேடி போடணும். ஆனால் சத்குரு நம்மளை தேடி வரார். சத்குரு கிடைச்சிருக்கிறார். அதனால் அவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக பூஜைக்குரியவராக நம்மளை மாற்றுறார். ஒருத்தரை மட்டும் இல்லை, எல்லாரையும் மாற்றுறார். ஸோ அதனால தான் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொல்லப்படுது. பூஜைக்குரியவர்களை பூஜை செய்கிறது எப்படின்னு குருவை தேடி போனீங்க. ஆனால் இப்போ சத்குரு வந்து உங்களையே பூஜைக்குரியவராக மாற்றுறார். ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றுறார். தனி ஒருத்தரை கிடையாது. எல்லா ஆத்மாக்களையும் பூஜைக்குரியவராக சதோ பிரதானமாக மாற்றுறார். இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் பூஜாரிகள், தமோ பிரதானமானவர்கள். இதை புரிஞ்சுக்கணும். கலியுகத்தில் ஒருத்தர் கூட பூஜைக்குரியவராக தூய்மையானவராக இருக்கவே முடியாது. ஏன்னா பிறக்கும்போதே விகாரத்தில் தான் பிறக்கிறாங்க. பாவம் செஞ்சவங்க மட்டும்தான் விகாரத்திலே பிறக்க முடியும். தூய்மையாக இருக்கிறவங்க விகாரத்தில் பிறக்க முடியாது. ஏன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ பிறக்கும்போதே பாவத்தோடு தான் பிறக்கிறாங்க. அப்புறம் எப்படி தூய்மையாக இருப்பாங்க? இது ராவண ராஜ்யம். இந்த லக்ஷ்மி நாராயணனும் மறுபிறவி எடுத்து இந்த ராவண ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயணனாக இருக்கும்போது அவங்க பூஜைக்குரியவர்களாக இருந்தாங்க. காரணம் அந்த சத்தியுக திரேதாயுகத்தில் ராவணன் கிடையவே கிடையாது. இப்போ ராமராஜ்யம்னு சும்மா வார்த்தையில் சொல்கிறாங்களே தவிர ராமராஜ்யம் எப்போ இருந்துச்சு, ராவணராஜ்யம் எப்போ இருந்துச்சு எதுவுமே யாருக்குமே தெரியாது. இப்போ பாருங்க, சபை நம்ம தமிழ்நாட்டில் கழகம் நிறைய கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி அங்கே நிறைய சபை ஆரம்பிச்சாச்சு. இந்த சபை அந்த சபைன்ட்டு ஏதோ ஒன்று புதுசாக கிடச்சிச்சின்னா உடனே பழைய இதை விட்டுட்டு புதுசுக்கு போயிடுவாங்க இல்லை? கட்சியெல்லாம் அப்படி தானே. ஒரு கட்சியை விட்டு புதுசாக ஒன்று ஒரு அட்ராக்ஷனாக வந்துச்சுன்னா டக்குன்னு அது பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா கல்புத்தி உடையவர்கள். புதுசாக தோண போகிற எல்லாமே பழசை விட மோசமாக தான் இருக்கும்ன்றதை பகுத்தறியக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் நம்ம தங்க புத்தி உடையவர். எவ்வளோ ஜொலிச்சாலும் மயங்க மாட்டோம் இல்லையா? மாட்டிக்குவோம். சிலர் இப்போ பாருங்க, இப்போ வந்து காமராஜர் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் ரொம்ப புகழறாங்க. ஆனால் அப்போ இருந்தவங்க வந்து மற்றவங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. ஏன்? அப்போ அது ஜொலிப்பாக இருந்துச்சு. தமிழ்ன்றாங்க, ஆமாம் நம்ம தமிழர் இல்லை அப்படின்னு போட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி நிறையா வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாபா குழந்தையாகி தங்க புத்திடராக ஆனால் கூட எல்லாரும் 100% ஆகிறது கிடையாது. ஒரு சிலர் 20%, ஒரு சிலர் 50%, அப்படி வரிசைக்கிரமாக இருக்குது. ஏன்னா இது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது இல்லை? எல்லாரும் நாராயணன் ஆகிட முடியாது இல்லை? எல்லா பதவியும் இருக்கும். அதனால் வரிசைக்கிரமாக தான் இருக்கிறாங்க. இன்னும் கூட நிறைய ஆத்மாக்கள் மேலேருந்து வந்துட்டு இருக்குது பிறவி எடுக்க.
ஸோ இது வந்து 69க்கு முன்னாடி வந்தவொடனே அநேகமாக இப்போ எல்லாமே வந்திருக்கும். சர்க்கஸ் காட்சியில் ஒரு சிலர் ரொம்ப பக்காவாக நடிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் சாதாரணமாக நடிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த எல்லையற்ற நாடகமும். பக்காவாக நடிக்கிறவங்க லக்ஷ்மி நாராயணன் மாதிரி மிகப்பெரிய ராஜாக்கள், மற்ற எல்லாருமே சாதாரண நடிகர்கள். எவ்வளோ அழகாக பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா இங்கே வர்றதே புத்துணர்ச்சி அடைய, குஷி அடைய, சும்மா காற்று வாங்கிட்டு போக வரல. எப்படி சூப்பராக சொல்லியிருப்பாங்க, புத்தியில் பதிய வச்சுட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் சில குழந்தைங்க கல் புத்தியோடு இவங்களை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகியல் விஷயத்தையே ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்களை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்க உலகியல் அதிர்வலையிலே தான் இருப்பாங்க இல்லையா? இங்கே வந்துட்டோம் எப்படி இருப்பாங்க இல்லையா? ஏன்னா எந்த மத கூட்டத்திலுமே வந்து பெண்கள் நடத்த மாட்டாங்க, அதுவும் சின்ன சின்ன பொண்ணுங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது உலகத்தில் எல்லாம் காமத்தில் இருக்கிறவங்கள எடுத்து அந்த சென்டரில் விட்டு அப்போ எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு நாள் வரும்போது மனநிலை இல்லையா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கூட சிலர் அந்த மாதிரி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, அவங்க உலகியல் அதிர்வலையிலே இருக்கிறாங்க. அப்போ சென்டருடைய வாயுமண்டலத்தை கெடுக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாதாஜி வந்து இல்லை நான் தனியாக வர மாட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் தான் வருவேன். ஹஸ்பண்டு முரளியும் கேட்டிருக்க மாட்டார், கிளாஸும் கேட்டிருக்க மாட்டார், நம்பிக்கையே இருந்திருக்காது. சரி மாதாஜி அழைச்சிட்டு போகணுமே அப்படின்ட்டு ஹஸ்பண்டையும் அழைச்சிட்டு போனால் என்ன ஆகும்? மதுபனிக்கு அவ்வளோதான் இல்லையா? மதுபனிக்கு பட்டிக்கு எங்கே போனாலும் சரி அதிர்வலைக்கு எடுத்துருவாங்க. ஸோ அது பாவம் தானே. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகி நீங்கள் அப்பா கொடுக்குற கைடன்ஸ் வச்சு மாயாவை வெற்றி அடையிடும் இல்லை? அவருடைய வழிப்படி ஸ்ரீமத் படி மாயை வெற்றி அடையிடும். ஏன்னா அடிக்கடி மாயா உங்களை கூப்பிடுது, உங்கள் புத்தியை ஏமாற்றி கவர்ந்து இழுக்குது. பாபாவும் கவர்ந்து இழுக்கிறார் இல்லையா? மாயை தப்பு பண்ணுறதுக்கு கூப்பிடுறது, பாபா வந்து அது தப்புன்னு சொல்லி அவர் பக்கம் இழுக்கிறார். பாபா எப்பவுமே தப்பான விஷயத்த பேச மாட்டார். இப்போ புரிஞ்சுக்கணும், மாயைக்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஒவ்வொரு அடியிலையும் பாபா சொல்கிற மாதிரி நடக்கணும். ஏன்னா பாபா சத்தியமானவர், சத்தியமான விஷயத்தை தான் சொல்லுவார். இப்போ அந்த சத்தியமானவருடைய தொடர்பில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அது ஞாபகம் இருக்கணும். மற்ற எல்லாரும் பொய்யான சங்கத்தில் தான் இருக்கிறாங்க இல்லை? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மத வெறி பயங்கரமாக இருக்குது. ஆனால் இறைவனுடைய வழி வந்து சாந்தமான வழி இல்லையா? ஸோ அப்போ மற்றவங்க தூண்டுற மாதிரி அவங்க மத புஸ்தகங்களை போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? பொய்யான சங்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதை சத் சங்கம்னு சொல்கிறது கூட தப்புன்றார். ஆனால் எல்லாம் சத் சங்கம் தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சத்தியமானவரோ ஒரே ஒரு தந்தை சிவபாபா மட்டும்தான். அவர் கூட உட்காந்துட்டு இருக்கிற இதுதான் சத் சங்கமே தவிர மனிதர்கள் நடத்துகிற எதுவும் சத் சங்கம் கிடையாது. மனிதர்கள் அந்த சத்தியமான பரமாத்மாவுக்கு தான் பூஜை செய்கிறாங்க. ஆனால் அவர் யாருன்னே தெரியாமல் பண்ணுறாங்க. யாரை பூஜை பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுறதுனால தான் அதை கண்மூடித்தனம்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி ஆஹா கான் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு அவ்வளோ தொண்டர்கள் இருந்தாங்களாம். கடவுளுக்கு ஈக்குவலாக அவரை வச்சு வழிபட்டுருக்குறாங்க. பயங்கர மரியாதை கிடைக்குமா. சில சமயம் எடைக்கு எடை தங்கம் வைரம்லாம் கொடுப்பாங்களாம் அவருக்கு. ஆனால் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி யாருக்கும் வைரத்தை எடை போட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் இவருக்கு கொடுக்குறாரு. இப்போ வந்து மனிதர்கள் எவ்வளோ கண்மூடித்தனமாக இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா. மனிதர்களே கடவுள்னு நினச்சிக்கிறாங்க. சத்தியுகத்தில் வந்து நமக்கு வைரம் எல்லாம் கல்லுக்கு சமம். ஏன்னா அவ்வளோ இருக்கும். நிறையா இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது இல்லையா?
ஸோ அதனால் அங்கே வீட்டிலலாம் பதிச்சு வச்சுருப்பாங்களாம் ஏழைங்க கூட. ஆனால் இங்கே யாருக்காவது வைரம் தானமாக கிடைக்குமா? யாராவது வைரத்தை போய் தானமாக கொடுப்பாங்களா? மனிதர்கள்கிட்ட பணம் அதிகம் இருந்தால் தான் தானம் கொடுப்பாங்க. அவங்க, அதாவது உலகில் மனிதர்கள் பாவாத்மாக்களுக்கு தான் தானம் பண்ணுறாங்க. அப்போ தானத்தை பாவாத்மாவுக்கு நீ உதவி பண்ணனா அது எதில் வரும்? பாவத்தில் தான் போய் சேரும் இல்லையா? அன்னதானம் பண்ணுறது எல்லாமே யாருக்கு பண்ணுறாங்க? பாவாத்மாவுக்கு பண்ணுறாங்க. இதனால் உங்களுடைய பாவ கணக்கு தான் அதிகமாகுது. ஸோ பணம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி தானம் பண்ணுறாங்க. தானம் கொடுக்கறதுனால உண்மையிலே புண்ணியத்துக்கு பதில் பாவம் தான் அதிகமாகுது. ஏன்னா நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களே பாவாத்மாவாக தான் இருக்கிறாங்க. ஸோ அஜாமில் மாதிரி கடுமையான பாவாத்மாவாக ஆகிடுறாங்க அப்படின்ட்டு கடவுள் புரிய வைக்கிறார், மனிதர்கள் கிடையாது. ஸோ இதுதான் மெயின். இங்கே மெயின் ஞானமே நடத்துறது மனுஷனில் கடவுள்ன்றது தான். எப்போவுமே நீங்கள் தயாரிக்கிற படங்களில் பகவான் வாக்குன்னு எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, மறுபடியும் கீழே படிங்க, என்னன்னு போட்டிருக்கு, யார் சொன்னான்னு போட்டிருக்கு, பகவான் வாக்கு, அவரு தாங்க சொல்கிறாருன்னு போடணும். சமசூப்பரில் இப்போ ஒரு ஈஷா யோகாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த சத்குரு ஜக்கி வாசுதேவா அவர்கள் பேசிய வாசகங்கள் தான் அங்கங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கண்காட்சியில் முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் சிவபகவான் வாக்கு சிவபகவான் வாக்குன்னா அப்போ இதை நடத்துறது யார்? இல்லை ஈஷாகான் நடத்துகிறவருடைய வாக்கு இருக்குது, இங்கே இது இருக்குதுன்னா அப்போ இதை யார் நடத்துகிறா அப்படின்னு நம்ம புரிய வைக்கலாம். அல்லது திருமூர்த்தி சிவபகவான் வாக்குன்னு எழுதணும் எப்போவுமேன்றார். ஏன்னா பகவான்னாலே யாருன்னு தெரியல இல்லையா அவங்களுக்கு, எந்த பகவானை சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்க பகவான்னா ஒருத்தர் தான், ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் ராமண மகரிஷிக்கு பகவான், ஓஷோக்கு பகவான், இன்னும் நிறைய பேருக்கு பகவான்ற பேரை வச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார் திருமூர்த்தி சிவபகவான் வைங்க, இல்லைன்னா குழம்பிடுவாங்க மக்கள். பகவான் அப்படின்னாலே கண்டிப்பாக நிராகாரர் தான். ஸோ ஏன் திருமூர்த்தி சிவபகவான் வாக்குன்னு எது சொல்கிறாரு? வெறும் பகவான் அப்படின்னா மக்கள் குழம்பிடுறாங்க, எந்த பகவான்? அப்போ மும்மூர்த்திகளை படித்த சிவபகவான் திருமூர்த்தி சிவபகவான் அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ தான் பகவான்னாலே ஆக்சுவலாக நிராகாரர் தான், உடலற்றவர் தான். இருந்தாலும் மக்களுக்கு தெரியல, அதனால் திருமூர்த்தின்னு கண்டிப்பாக எழுதுங்க. சிவபாபான்னு மட்டும் கூட இருக்கக்கூடாதுன்றார். ஏன்னா சிவன் பேர் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் கூட சிவபாபான்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் ஒரு பிரச்சனையில் மாட்டினார், ராஜ் டிவியில் டான்ஸ்லாம் ஆடினார். சரி, பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 பேரும் இருக்குது. திருமூர்த்தி சிவபாபா அப்படின்னா மூணு பேருடைய பேரும் வந்துடுது. பிரம்ம தேவதாய நமக அப்படின்னும் சொல்கிறாங்க, பிறகு குரு பிரம்மான்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன இல்லையா, குரு பிரம்மான்னு சொல்லுவாங்க, பிரம்மாவை தேவதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பிரம்மா தேவதை கிடையாது, கடவுளும் கிடையாது. ஆனால் பிரம்மா சூக்ஷ்ம தேவதை சொல்லலாம் இல்லையா, சூக்ஷ்ம அதனவாசியான பிறகு சூக்ஷ்ம தேவதை. ஸோ அதனால் தேவதையை கூட கரெக்டாக சொல்லிக்கலாம். சிலர் சிவனும் சங்கரரும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. சங்கர் எப்படி ஞானம் கொடுக்க முடியும் இல்லையா? சங்கர் ஒன்றும் ஞானக்கடல் கிடையாது. இன்னொன்று அவர் பூமியில் பார்ட்டே கிடையாது, அவர் எப்படி ஞானம் கொடுப்பார்? அமரக்கதை இருக்குது, அதை இப்போ தான் பாபா சொல்கிறார், அதை கேட்குற பார்வதிகள் நீங்கள் எல்லோரும் தான். ஸோ உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிக்கிட்டு ஞானத்தை பாபா கொடுக்குறார், ஆத்மாவுக்கு கொடுக்குறார். பக்தியுடைய பலனை பாபா தான் கொடுக்குறாரு. ஸோ அந்த பகவான் ஒரு சிவபாபா மட்டும்தான்.
சிவபாபான்ற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இனிமையானது. அதனால் சிவபகவான் தான் சொல்லுவேன் தவிர ஈஸ்வர பகவான் அப்படிலாம் கிடையாது. இனிமையான குழந்தைகளே அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு அப்பான்னு தானே அர்த்தம். பாபா புரிய வைக்கிறாரு, ஆத்மாக்களில் தான் சமஸ்காரம் நிரம்பி இருக்குது. நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாமே ஆத்மாவில் தான் நிரம்பி இருக்குது. அதனால் ஆத்மா அப்படியே எப்போவுமே பரிசுத்தமாலாம் இருக்காது, கரை படியும். அப்படி இல்லைன்னா எப்படி தூய்மை இழந்து சக்தி இழந்து இவ்வளோ துக்கத்தை அனுபவிக்குது. கீழானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ தூய்மை இழந்ததுனால ஆத்மா தூய்மை இழந்ததுனால கீழானவர்கள்னு சொல்கிறாங்க. தேவதைகள் சிரேஷ்டாச்சாரிகள், அவங்கள நீங்கள் சர்வ குணங்களில் சம்பன்னமானவர்கள் அப்படின்னு மகிமை செய்கிறீங்க. தேவதைகளை உயர்ந்தவர்கள், சர்வ குணங்களில் நிரம்பியவர்கள் அப்படின்னு மகிமை பாடுறீங்க. நாங்கள் ரொம்ப தாழ்ந்தவங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ தாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு உங்களை தேவதைன்னு சொல்லிக்க முடியாது இல்லையா? ஸோ பக்தியில் தேவதை இருந்தவங்களே தான் இப்போ தாழ்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ தாழ்ந்தவங்க ஆன பிறகு தேவதைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ சுயம் பகவானே இந்த ஞானத்தை கொடுத்து மனிதர்களை தேவதைகளாக மாற்றுறார். கிரந்தத்தில் குருநானக் பற்றியும் மகிமை இருக்குது. சீக்கியர்கள் சத் ஸ்ரீ அகால் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்காலமூர்த்தி, அதாவது மரணமற்றவராக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான சத்குரு. இப்போ அது உண்மையிலே யாரை குறிக்கும்? ஒரு சிவபாபாவை தான் குறிக்கும். ஸோ அவரை தான் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சொல்கிறாங்க சச்டி அக்கால்னு சொல்லிட்டு கட்சியில் குருநானக்க கடவுள்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதான் பாபா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது, அர்த்தமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. இப்போ சத்குருவான அழிவற்ற மூர்த்தியான இறைவனே நமக்கு புரிய வைக்கிறார். இருந்தாலும் எல்லோரும் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டாங்கனால்னா பாபா சொல்கிற உங்களையும் வரிசைக்கிறமாக இருக்குது. எதிரில் உட்காந்துட்டு இருக்கிற குழந்தைக்கு கூட ஒன்றும் தெரியாமல் இருக்குது. அதில் இங்கேருந்து போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பாபா நமக்கு தடை விதிக்கிறார். எதுக்கு? ஒருபோதும் உலகில் வீண் விஷயங்களை கேட்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் சிலர் அந்த மாதிரி உலகில் விஷயங்களை ரொம்ப குஷியாக மகிழ்ச்சியோடு கேட்குறாங்க, பேசவும் செய்கிறாங்க. அப்போ வீண் விஷயத்தை கேட்கக்கூடாதுன்னு பாபா சொன்ன கட்டளையை மகா வாக்கியத்தை மறந்துடுறாங்க. ஆனால் நல்ல குழந்தையாக இருந்தால் தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் கிடச்ச உடனே அப்படியே இறை தந்தை நினைவிலே மூழ்கிடுவாங்க, ஐக்கியமாகிடுவாங்க, அந்த அன்பிலே மூழ்கிடுவாங்க. ஏன்னா நினைக்கிறதுக்கே டைமில் நம்ம எதுக்கு வீண் விஷயத்தை பேசணும்? பாபா சொல்கிறாரு, கிருஷ்ணருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நல்ல சம்பந்தம் இருக்குது அப்படின்ட்டு. இல்லை, கிருஷ்ணருடைய ராஜ்யம் தான் கிறிஸ்தவர்களுக்கு போகுது. ஸோ அதனால தான் மெயினாக கிறிஸ்தவர்களுக்குன்னு தனியாக மண்டபம் பிடிச்சாவது புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிருஷ்ணருடைய ராஜாங்கம் இருக்குது, பிறகு தான் லக்ஷ்மி நாராயணன்ற பேரே வருது. வைகுண்டம் அப்படின்னோடனே எல்லாருடைய புத்தியிலும் கிருஷ்ணர் தான் ஞாபகம் வர்றார், லக்ஷ்மி நாராயணன் பேர் ஞாபகம் வர்றதில்லை. ஏன்னா கிருஷ்ணர் சின்ன குழந்தையிலே, அது சின்ன குழந்தை தூய்மையாக இருக்கிறதுனால எல்லோருக்கும் பிடிக்குது. அதனால் வைகுண்டனே கிருஷ்ணர் தான் டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஸோ இதை எல்லாத்தையும் காட்சியாக ஆரம்பத்தில் பாபா காட்டியிருக்கார் குழந்தைங்களுக்கு. குழந்தை எப்படி பிறக்குது எல்லாமே. ஆக்சுவலாக நர்ஸு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். குழந்தை பிறந்தோடனே தூக்கி பராமரிக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம். ஸோ ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு நடிப்பு இருக்குது. நடந்தது எல்லாமே நாடகம். ஸோ கிருஷ்ணருடைய பார்ட்டு, அதாவது குழந்தையுடைய பாட்டு குழந்தைய இருக்கும்போது நடிக்குது, பெருசான நடிப்பு நடிக்குது. தவிர அதுக்கு முன்னாடியெல்லாம் அதுக்கு தெரியாது நம்ம இப்படி நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. தானாக அந்த நாடகப்படி நடக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய நடிப்பும் நடக்குது, பாபாவுடைய நடிப்பும் அப்படி தான் நடக்குது. நாடகப்படி
எப்படி மாயை பிரவேசமாகுதோ அதே மாதிரி பாபாவும் பிரவேசமாகிறார். பாபா பிரம்மா பாபா உடலுக்குள்ளே பிரவேசமாகிறார், மாயா எல்லாருக்குள்ளேயும் பிரவேசமாகுது அதோடைய டைமில். ஸோ இப்போ எல்லாருக்குள்ளேயும் மாயா இருக்குது. ஆனால் பாபா பிரம்மா உடலில் பிரவேசமாகி கொடுக்குறார், வழி கொடுக்குறார். ராவணன்கிட்டருந்து தப்பிக்கணுன்னா இப்படியெல்லாம் பண்ணுங்க, துக்கத்துலேருந்து தப்பிக்கணுன்னா இப்படியெல்லாம் பண்ணுங்கன்ட்டு. சிலர் ராவணனுடைய வழிப்படி நடக்கிறாங்க. ராவணன்னா இல்லையா, சிலர் ராவணனுடைய வழிப்படி நடக்கிறாங்க, சிலர் பாபாவுடைய வழிப்படி நடக்கிறாங்க. ராவணன்னா என்ன பொருள்? யாராவது அவனை பார்த்துருக்குறாங்களா எப்பயாச்சோ? யாருக்கும் தெரியாது. ஆனால் ராவணன் 10 தலை ராவணன் சித்திரத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம். சிவபாபாவுக்கு இந்த மாதிரி ரூபம் இருக்குது, ராவணனுக்கு இந்த மாதிரி ரூபம் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியல. 5 விகாரங்கிற பூதம் பிரவேசமாக ஆரம்பிக்கும்போது தான் ராவணன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த உலகமே இப்போ பூதங்களின் உலகம், விகாரங்களின் உலகம், அசுரர்களின் உலகம். நம்முடைய ஆத்மா அவன் வசப்பட்டு இருந்துச்சு, ஆத்மாவுக்குள்ள பூதம் பிரவேசமாச்சு. இப்போ பாபா நினைவுனால அதை வெளியேற்றிட்டு இருக்கிறோம், சீர்திருத்தம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இங்கே உடம்பு வந்து அசுர உடல் தான், ஏன் பிறக்கும்போதே காமத்தினால தான் பிறக்குது. ஆனால் ஆத்மாவை மட்டும் தூய்மையாக்குறோம் பாபாவை நினச்சி நினச்சி. பிறகு இந்த தூய்மையற்ற உடம்பை கட்டிட்டு ஆத்மா எஸ்கேப் ஆகிடும். சதோப்பிரதானமான உடல் அதுக்கு கிடைக்கும். சத்தியுகத்தில் தங்கம் மாதிரி உடல், ஆரோக்கியமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஏன்னா ஆத்மா தங்கமாகிடுறதுனால அங்கே சத்தியுகத்தில் கிடைக்கிற உடலும் தங்கம் மாதிரி இருக்கும். அப்போ உடலும் தங்கம் மாதிரி இருக்கும்போது ஆபரணமும் தங்கத்தினால இருக்கும், சுத்த தங்கத்தினால. ஆனால் இப்போ தங்கத்தில் வந்து கலப்படம் சேர்க்குறாங்க. அப்போ பியூர் கோல்டு அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. இப்போ உங்களுடைய புத்தியில் இந்த ஞானத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை உள்ள ஞானம் சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்கணும். எப்போ கேட்டாலும் சொல்ல முடியணும். மனிதர்களுக்கு இந்த ஞானம் எதுவுமே தெரியாது. சொர்க்கம் வரப்போது, உலகம் அழிப்போது, ஆத்மா தூய்மையாகணும், அப்பா நினைக்கணும், எதுவுமே தெரியாது. ரிஷிமுனிவர்களுக்கே தெரியாது. அதனால தான் அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் சொல்கிறோம், ஸோ லக்ஷ்மி நாராயணன் கிட்ட தான் கேட்கணும் நியாயப்படி, உங்களுக்கு யார் இந்த ராஜ்யத்தை கொடுத்ததுன்ட்டு. ஆனால் அங்கே யாரும் கேட்குறது கிடையாது. ஸோ குருமார்கள் கிட்ட தான் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், இவங்களுக்கு எப்படி இந்த ராஜ்யம் கிடைச்சிது, ஏன் இப்போ லக்ஷ்மி நாராயணன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தை பார்த்தாங்க, அவங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி தெரியும். ஆனால் எங்கே கேட்குறாங்க? குருக்கள் கிட்ட போய் கேட்குறாங்க, சொர்க்கத்தையே பார்க்காதவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் நிறைய யுக்திகள்லாம் உருவாக்குறீங்க, மண்டையை உடச்சிக்கிறீங்க, தொண்டை வற்றி போயிடுது. இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, பாபா சொல்கிறத புரிஞ்சிக்கிற குழந்தைங்க கிட்ட தான் பாபாவே சொல்லுவார். புரியாதவங்க கிட்ட கஷ்டப்பட்டு புரிய வச்சு நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பாரா என்ன? நான் கடவுள் அவராக வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ நிச்சய புத்தி வந்ததுக்கப்புறம் வந்து கேளுங்க, புரியும். அல்லது கேட்டு நிச்சய புத்தி வந்ததுக்கப்புறம் நேரடியாக போய் பார்க்கலாம் மதுபனில். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே, ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், சேவைக்கான கடமை முடித்த உடனே பாபாவுடைய நினைவில் போதையில் இருங்க. வீண் விஷயத்தை பேசவும் செய்யாதீங்க, கேட்கவும் செய்யாதீங்க. ஒரு பாபாவுடைய மகா வாக்கியத்தை மட்டும்தான் கேட்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். வேறு எதையுமே கேட்கக்கூடாது, இதை மறக்கக்கூடாது. பாபா மகா வாக்கியங்கள், அதாவது முரளி பாயிண்ட்ஸ். சதா குஷியில் இருக்கணும். புத்தியில் எந்த நேரமும் படைப்பவரை பற்றியும் படைப்பை பற்றிய ஞானமே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஸோ எண்ணம் சொல் செயல் வழியாக அதே தான் வெளிப்பட்டுக்கிட்டும் இருக்கணும்.
இதை தவிர வேறு எந்த விஷயத்தை பற்றிய எண்ணமும் உங்கள் புத்தியில் ஓடக்கூடாது. அப்போ தான் நீங்கள் எப்போவுமே குஷியாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு நாடகத்தை நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும். எல்லோரும் தான் நடிக்கிறாங்க, ஆனால் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுனால எதுக்கும் பதற மாட்டோம். வரதனும் வள்ளலின் கொடையை நினைவில் வைத்து அனைத்து பற்றுதல்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம் சொல்கிறார் பாபா. நிறைய குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கெல்லாம் யார் மேலேயும் பற்று இல்லை பாபா, அந்த குழந்தை நல்ல குழந்தை, நல்ல குணமான குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், எந்த மனுஷன் அல்லது ஒரு செயல் அடிக்கடி உங்கள் புத்தி இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே அதுவே ஒரு கவர்ச்சி தான். உங்களுக்கு யாருடைய விசேஷத்தன்மையோ அல்லது குணத்தையோ அல்லது நல்ல சேவையோ பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கொடுத்த வள்ளல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணுமே தவிர அவங்க ஞாபகம் வரக்கூடாது. வள்ளல்கிட்ட இவங்க வாங்கியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இது வள்ளலுடைய கொடை. முஸ்லீம்கள் அல்லாவின் அருட்கொடைன்னுவாங்க. ஸோ அது மாதிரி வள்ளலுடைய கொடை இது, தானமாக கொடுத்தது. இது மட்டும் உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருந்தால் பற்றிலேருந்து விடுபட்டுடுங்க. ஏன்னா அந்த குணத்தை கொடுத்தது யார்? சிவபாபா இல்லையா? இப்போ தானாகவே கவர்ச்சியிலேருந்து பாருங்கள், நீங்கள் பார்க்குற உடம்பு அவங்க கிடையாது, அழிப்போகுது, குட்டி ஆத்மா தான் அவங்க. அந்த ஆத்மாவில் இருக்கிற நல்ல குணமும் அவங்களது கிடையாது, இறைவனுடையது. அப்போ எப்படி இவங்க மேலே உங்களுடைய பற்று மாட்டோம்? அப்போ தானாகவே பற்றிலேருந்து விலகி கவர்ச்சியிலேருந்து விடுபட்டவர் ஆகிடுவீங்க. அப்போ அவங்கள இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் அவங்க கவரப்பட மாட்டாங்க, அவங்கள கவர்ந்திருக்க முடியாது. ஸ்லோகன்: நீங்கள் உண்மையான ஆன்மீக சமூக சேவகர் ஆகணும். யார் உண்மையான ஆன்மீக சமூக சேவகர் அப்படின்னா, அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆத்மாக்கள், உண்மையை தேடி அமைதியை தேடி அவங்களுக்கு புகலிடம் கொடுங்க, பகவானை சந்திக்க வைங்க. இதுதான் உண்மையிலே மிக உயர்ந்த ஆன்மீக சமூக சேவை. அந்த மாதிரி ஆன்மீக சமூக சேவகர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஸோ இறைவனை தேடி அலைஞ்சிட்டு இருந்த ஆத்மாவுக்கு இறைவனை சந்திக்க வைங்க. அதுதான் உண்மையான ஆன்மீக சமூக சேவகர். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தன்மையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு நினைக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக மாறுவீங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்களில் கவரப்பட மாட்டீங்க, மற்ற எந்த கவர்ச்சினாலும் கவர்ந்து இழுக்கப்பட மாட்டீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாபா.